நேயர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பலமிழந்த நிலையில் அதிமுக, பலமான நிலையில் திமுகவா? அதிமுக பல துண்டுகளாக உடைந்திருக்கிற நேரத்தில் திமுகவுக்கு பெரிய குடைச்சல் கொடுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய இறுதி நிலை என்ன? இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி பேச போகிறோம். காங்கிரஸ் கட்சி இந்த அளவிற்கு எதிர்பார்க்காத ஒரு குடைச்சலை திமுக தலைமைக்கு அவர்கள் கொடுப்பார்கள் என யாருமே நினைக்கல. காரணம், அவங்க வச்ச டிமாண்ட் அந்த அளவிற்கு ஆளை மயக்கக்கூடிய அளவிற்கான ஒரு டிமாண்டை காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கிறது. ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே நாம் பேசுகிற மாதிரி மத்தியில் இருந்து கேசி வேணுகோபால், அதே மாதிரி சத்தீஸ்கருடைய முன்னாள் துணை முதல்வர் எல்லாரும் வந்தாங்க. ஆனாலும் காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது. அவங்க என்ன 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு 39க்கு 1, அப்போ 39 தொகுதி எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆரம்பித்து வச்சது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மணிக் தாக்கூர். அதை தாண்டி மத்தியில் திமுகவோடு ஏதோ ஒரு விதத்தில் ஆதிக்க ரீதியாக வேறுபட்ட ஒருத்தர் என்று சொல்லப்படுகிறது. அதை கோகண்ணா சொன்னார், சக்கரவர்த்தி. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான், பிரவீன் சக்கரவர்த்தியும் இவர்களும் சேர்ந்து தான் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதற்கு பின்னால் காங்கிரஸினுடைய மத்திய தலைமை ராகுல் காந்தியினுடைய ஆதரவு உண்டு என்று நம்புவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. சரி, தமிழ்நாட்டுடைய திமுகவின் சார்பிலே காங்கிரஸை ஏன் விட தயங்குகிறார்கள்? இந்த கேள்வி எழும். கடைசியாக காங்கிரஸை விட்டால் காங்கிரஸின் நிலை என்ன, திமுகவின் நிலை என்ன? நல்லா கவனித்து கொள்ளுங்கள். இந்த 2 பிரச்சனையும் நம்ம பேச போகிறோம். இறுதியாக காங்கிரஸ் கேட்பது 39 தொகுதிகள், உள்ளாட்சியில் சில அதிகாரங்களை, அது மாதிரி 2 நாடாளுமன்றம் அல்ல, அதாவது ராஜ்யசபா உறுப்பினர்களையும் கொடுக்கணும். ஆனால் திமுக வலுவாக சொல்லிவிட்டது. திரு ஸ்டாலினும் திரு கனிமொழியும் காங்கிரஸுக்கு வலுவாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் தர்றது ஒன்றும் பெருசு இல்லை, எங்கள் கட்சியில் கூட்டணியில் இன்றைக்கு ஏராளமான பேர் இருக்கிறாங்க. புதிதாக பிரேமலதா விஜயகாந்த், மக்கள் நீதி மையம், ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் பார்ட்னர்ஷிப், நாங்கள் நிற்கணும். எங்களுக்கு ஏராளமான எதிர்வினைகள் இருக்கிறது. கடந்த தேர்தலை விட அதிக ரிஸ்கான ஒரு தேர்தலில் நாம் நிற்கிறோம். அப்படின்னால் எல்லா தொகுதியிலும் திமுக காரன் வேலை செய்வான், உங்கள் காங்கிரஸ் கட்சி வேலை செய்யாது. அதை தெளிவாகவே வேணுகோபால்கிட்ட சொல்லிட்டாரான். அது அப்படியே கனிமொழி வேணுகோபால்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பக்கத்தில் தியோடர் சிங் முன்னாள் அவரும் அமர்ந்திருக்கிறார். ஏன்னா காங்கிரஸ் பதவிக்கு தான் வருவாங்களே தவிர மக்களோடு மக்களாக பூத் கமிட்டிக்கு போக மாட்டாங்க. அப்படி ஒரு டிஎம்கே தான் நாங்கள் நிற்கணும். மதச்சார்பற்ற அணியாக நாம் நிற்கும்போது ஒரு எல்லைக்கு மேல் தங்களுடைய காலை பதிப்பதற்கு மதவாதத்தை முன்னெடுத்து செல்லும் பாரதிய ஜனதாவை காலி செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு 25 தொகுதி நாங்கள் கொடுத்துட்றோம், அதில் நீங்கள் நில்லுங்க, நல்ல வேட்பாளரை போடுங்க, நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறோம். அதுக்கு மேலே நீங்கள் கேட்குற மாதிரி 39னா 14 தொகுதி கொடுக்க இடமே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத விஜயை மனசில் வச்சுக்கிட்டு சொன்னாங்க. வேணுகோபாலும் அவர்களும் 45 நிமிஷம் அமைதியாக ரொம்ப பொறுமையாக பேசினாங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். இதெல்லாம் கடந்த கதையாக இருந்தாலும் தற்போது காங்கிரஸ் போனால் போகட்டு என்ற முடிவுக்கு திமுக வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவரும் பதில் சொல்லலை, இவங்களும் பதில் சொல்லலை, பேச்சுவார்த்தை குழுவும் பதில் சொல்லலை. கிரிஷ் ஜொடங்கர் அவர் கொஞ்சம் தமிழ்நாட்டுடைய திமுக ஆன்டியாக இருக்கிறார். கேசி வேணுகோபால் போனவர் தான். இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, மூத்த தலைவர்கள் காங்கிரஸால் நமக்கு பெரிய இழப்பு ஒன்று வராது, ஆனால் மு.க. ஸ்டாலின் கடைசி வரைக்கும் மௌனமாக இருப்பதின் காரணம், இந்த நிலைகளை யூகித்து நாம் கஷ்டப்பட்டு மக்கள் நீதி மையத்தையும் தேமுதிகவும் சேர்த்த காரணமே அந்தந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய
ஒரு 1000, 2000, 3000 வாக்கள் நமக்கு வரணுங்கிறது தான். காங்கிரஸ் என்னதான் சொன்னாலும் ஒரு பாரம்பரியமான கட்சி. ஆனால் நாம் இப்போ கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. ஆனாலும் அவர்களை விட மனமில்லை. காரணம், பெரும்பான்மையாக காங்கிரஸ் ஒருவேளை இந்த கூட்டணியை விட்டு அகன்றால் அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்தி விடுமோ என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சுகிறார். எந்த விதம் அது வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் கேண்டிடேட்டுடைய செலெக்ஷனும் அதே மாதிரி தொகுதியினுடைய தேர்வும் மக்கள் வாக்களிக்கும் முறையிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குற போது அவர்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த முறை நடிகர் விஜய் பெரும்பான்மையான வாக்குகளை தென் மாவட்டங்களில் பிரிக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. நானே சொன்னேன், கடற்கரை ஓர கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், தமிழ்நாட்டில் மொத்தம் வாழுகிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இதெல்லாம் திமுகவுக்கு வாக்களித்தாலும் இளைஞர் படைகள், முதல் தலைமுறை வாக்காளர்கள், இப்படி ஒரு பெரும்போக்கான கூட்டத்தை நடிகர் விஜய் தாவேகா தன் பக்கம் இழுத்தால், அதே போன்று தமிழ் தேசியத்தின் குரலாக திரு சீமான் இழுத்தால், இப்படி ஒரு நெருக்கடியான காலத்தில் நாம் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டுமென்றால், வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டுமென்றால், அதற்கு எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும் முதலமைச்சர் நினைக்கிறார். இரண்டாவது, நம்முடைய பிரச்சனைகளுக்காக டெல்லியில் பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சி 99 எம்எல்ஏக்களை எம்பிக்களை வச்சுருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ஒரு மாநில தேர்தலுக்காக வலுவான ஒரு செட்டப்பையோ பிஜேபிக்கு எதிரான ஒரு அணி கோலிஷன் இல்லாமல் போயிடக்கூடாது, அதுவும் தமிழ்நாட்டில் போய்விடக்கூடாது என்று திமுக தலைமை விரும்புகிறது. ஆனால் காங்கிரஸோ அதெல்லாம் இருக்கட்டு, நாங்கள் எத்தனை நாள் கூஜா தூக்குறது உங்களுக்கு பின்னாடி, எங்களையும் வளப்படுத்துங்கள், வளர்ந்தால் 2 பேரும் வளருவோம். 96 நாங்கள் பண்ண தப்புக்கு தான் இன்றைக்கி பாவப்பிரயாசத்தும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று காங்கிரஸினுடைய பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூரும் நல்ல ராகுல் காந்தியினுடைய மண்டையை கழுவ அவரும் மதமாற்றம் அடைந்திருக்கிறார். மனமாற்றமும் இல்லை, தீவிர மதவாதியாக மாறுவதை போன்று அவர் தீவிர காங்கிரஸ்வாதியாக மாறி தான் கட்சி வளரணும், நானாடவில்லை என்றாலும் என் சதையாடணுங்கிற மாதிரி என் கட்சி வளரணும், எனது சகோதரர்கள் வளரணும் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தெல்லாம் விட்டுட்டு இடத்துல ஒரு 40 இடங்களை 39 இடங்களை கேளுங்க அப்படின்னு சொன்னது இவர் தான். அப்படின்னு சொன்னதுனால தான் கிரீஷ் ஜொடேகரும் மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் முயலுக்கு 3 கால் என்று நினைக்கிறார்கள். இதுவரை 1977 காங்கிரஸ் பசுங்கன்றில் நின்ற பிறகு நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தான் 80 தேர்தலுக்கு அப்புறம் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக அதிமுகவினுடைய முதுகில் ஏறிதான் பயணம் செய்தார்கள். 44% பெரியவர் காமராஜர் காலத்தில் இருந்த இந்த காங்கிரஸ் 4.5% 2014 தனித்து நின்று தங்களது தேர்தல் வாக்கு வங்கியை நிர்ணயித்தார்கள். அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில். அது மோடியா, ராகுலா, மன்மோகன் சிங்கா என்ற ஒரு காலம். அது இன்று 11 வருடங்கள் 12 வருடங்கள் தாண்டிய பிறகு, அதுவும் மாநில சட்டமன்றத்திற்கு காங்கிரஸுக்கு எத்தனை சதவீதம் என்று பார்த்தால் அது மிகுந்த குறைந்த அளவில் தான் இருக்கும். ஆனாலும் திமுகவின் தலைமை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற முடிவை எடுப்பதற்கு அவர்களால் இயலவில்லை. நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய தாமதிக்கிறாங்க. காரணம், 3வது பிளேயராக இருக்கும் நடிகர் விஜய் எந்த புத்தில் புகுந்து எந்த பாம்பு வெளியே வரும், எங்கேயாவது ஒரு 1000-2000 வாக்குகள் சிதறிவிட்டால் கிடைக்கும் தொகுதிகள் கிடைக்காமல் ஆகிவிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்தவ முஸ்லீம்கள் நம்பகமான ஒரு செக்யூலர் ஃபோர்ஸாக நாமளை நினைக்கும்போது நாம் அதற்கு இடசங்கமா அல்லது ஏதாவது அசிங்கமான நிலை நடந்துவிட்டால் உளவியல் ரீதியாக பலவீனப்பட்டு போய்விடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் கவனமாக இருப்பதால் 2ஆம் மட்ட திமுக தலைவர்களும் மேடை பேச்சாளர்களும் காங்கிரஸுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்ற நிலைகளில் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் காங்கிரஸுக்கு பாடம் கற்பித்தால் காங்கிரஸால் திமுகவிற்கு ஏற்படுகிற கான்சிக்வன்சஸ், ஒருவேளை கூட்டணியில் இல்லாமல் போய்விட்டால்
எது மாதிரியான விளைவுகள் வந்தால் அந்த கட்சி தடுமாற்றம் அடைந்து விடும் என்பதையும் பலர் பேச தவறவில்லை. ஆனால் பல பேச்சாளர்களை பார்க்கிறோம், பேனலிஸ்ட்டை, காங்கிரஸ் போனதனால் திமுகவுக்கு எந்த மாற்றமும் வராது, எந்த பெரிய சேதாரமும் வராது என்று சொல்கிறார்கள். ஆனால் கடைசியில் வழி இல்லாமல் காங்கிரஸை தூக்கி வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்றால் வழி இருக்கிறது, ஆனால் இல்லை. ஏனென்றால் காங்கிரஸ் போவதற்கு வாய்ப்பில்லை. காங்கிரஸ் பயம் காட்டியது, அவர்களுக்கு ஒரு நப்பாசை வந்தது. இந்த முறை நமது கட்சிக்கான உறுப்பினர்களை அதிகரிக்க வேண்டும் என ஏங்கினார்கள். ஆனால் திமுக சித்தரஞ்சன் தாஸில் 40 நிமிடம் சாப்பிட்டு விட்டு கனிமொழி கட் அண்ட் ரைட்டாக, நம்ம சேனல் மாதிரி கட் அண்ட் ரைட்டாக தெளிவுபட சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு உள்ளுழுந்த தகவலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.